திமுக என்பது ஒரு மாபெரும் ஒரு எதிர் சக்தியாக வந்து விட்டது. அதைத்தான் விஜய் அடிக்கிறார் போட்டு போட்டு போட்டு. அந்த விஜய் கிட்ட பயந்துட்டு அவனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டாங்க அந்த இதுல கேசஸ்ல. பட் நரேந்திர மோடி ஒன்றும் பண்ணவே முடியல. விஜய் இனி இந்த சூழலில் மேலெழுந்து வர முடியுமா அரசியல் ரீதியாக? வருவார். விஜய் ரஜினிகாந்த் அல்ல, விஜய் கமல்ஹாசன் அல்ல, விஜயகாந்த் அல்ல. இந்த தேர்தலில் என்ன தாக்கம் கொடுப்பார்? நீங்க ஏற்கனவே என்னுடைய இன்னொரு பேட்டியில 30-35 இடங்கள் சொன்னீங்க. இன்னும் பெரிய டேக் ஆஃப் ஆகல. பொங்கல் முடிந்து விட்டது. கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டன. விஜய்க்கு இன்னும் கூட்டணி அமையவில்லை. இந்த 2 மாசம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டது ஸ்டாலின் தானுங்க. தன் பையனை முன்னாடி வைக்கணும், தன்னுடைய மகனை முன்னாடி வைக்கணும், அவ்வளவுதான். தன் மகன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். மீதி எல்லாம் என்ன ஒண்ணா ஆயிட்டு போகுது. சரி, விஜய் இப்ப என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? இந்த 2 மாசத்துல அவருடைய பிரச்சாரம், அவருடைய வேகம் எல்லாம் கூடினால் அவருக்கு உரிய வாக்குகள் வந்து சேருமா? கண்டிப்பாக வந்து சேரும். ஒரு புரட்சி ஏற்படுத்துவார். அவருக்கு இந்த லீகல் காம்ப்ளிகேஷன்ல இருந்து வந்துட்டான்னு வச்சுங்க வெளில. இன்னும் ஒரு 10 நாள்ல வந்துடுவார். இன்னைக்கு கூட அவங்க கூட்டம் போட்டிருக்காங்க.